வணக்கம் நண்பர்களே. இந்த வாரத்தில் மீண்டும் உங்களை ஒரு முறை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் நடந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக நமக்குள்ளே ஒரு சிறிய உரையாடல் போன்ற ஒரு நிகழ்வினை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்தில் நடந்த நிகழ்வுகள் யாவும் முழுமையாக என்னுடைய மனதிற்கு நிறைவினை தரவில்லை. அதில் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி B.R. கவாய் அவர்கள் மீது செருப்பு வீசுவதற்காக ஒரு சனாதனி வழக்கறிஞர் என்ற போர்விலை நடமாட இருந்த நச்சு பாம்பு முயற்சி செய்திருக்கிறது. ஆனால் தலைமை நீதிபதி அவர்கள் மிகுந்த பெருந்தன்மையாக அதை கடந்து வழக்குகளை விசாரிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார், முடிந்திருக்கிறார். ஆனால் அந்த வழக்கறிஞர் என்கின்ற அந்த நச்சு பாம்பு சனாதன வெறியன் தலைமை நீதிபதி அவர்கள் விஷ்ணுவை பற்றி ஏதாவது வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விஷ்ணுவுடன் கேளுங்கள் என்று சொன்னார். அதனால் தான் நான் இப்படி பேசினேன், எனக்காக வருத்தப்பட போவதில்லை என்று ஒரு மோசமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இந்த சனாதனத்தை தான் RSS தூக்கி பிடிக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் தூக்கி பிடிக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தூக்கி பிடிக்கிறார். இந்து மத சித்தாந்தம் என்பது இதுதான், சனாதனம் என்பது மாறாதது என்று சொல்லுகிறார்கள். இந்த ஒரு கேவலமான கேடுகெட்ட அசிங்கமான ஒரு நிகழ்வினை எந்த சனாதனத்தை பரப்பக்கூடிய மடாதிபதிகளாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, யார் கண்டித்திருக்கிறார்கள்? தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கண்டனம் தெரிவித்தார். அதுக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் கண்டனம் தெரிவித்தார். இது சம்பந்தமாக பெரிய கட்சிகளிடமிருந்து அல்லது சிறிய கட்சிகளிடமிருந்து பெரிய அளவில் கண்டனம் எதுவும் வரவில்லை. அவர்களுக்கு எல்லாவற்றிலும் ஜாதி பாகுபாடு, ஜாதிய பாசம், ஜாதிய பார்வை என்பதுதான் இருக்கிறது என்பதுதான் இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. அதில் கூட முக்கியமாக நண்பர்களே, தமிழ்நாட்டில் சீமான் என்கின்ற ஒரு நபர் இருக்கிறார். அவர் விஜயலட்சுமி என்கின்ற ஒரு துணை நடிகையை ஏமாற்றிவிட்டு திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஏமாற்றி, அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு சென்று தன் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டு, நீ மன்னிப்பு கேள், ரத்து செய்வதற்கு பரிசீலனை செய்கிறோம் என்று சொன்னார்கள். நான் அதெல்லாம் கேட்க முடியாது என்று சொல்லி ஏதோ ஒரு மனுவை கொடுக்க கோபமடைந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இப்படி அல்ல, மன்னிப்பு என்பது கேட்டே வர வேண்டும் என்று சொல்ல, இன்றைக்கு மன்னிப்பு கேட்டதற்கான அந்த பத்திரம் பல இணையதளங்களிலே வெளியாகியிருக்கிறது. அவர் எதற்கெடுத்தாலும் பெரிய அளவில் பேசக்கூடியவர். அதுவும் சமீப காலமாக கடந்த வாரத்தில் அவர் சொல்வது, நாங்கள் பார்ப்பனர்கள் என்ற பூச்சாண்டி நீங்கள் காட்டுகிறீர்கள், அவர்களுக்கு நான் 5 சீட்டுகளை கொடுக்கப் போகிறேன், அப்படி 5 சீட்டு கொடுக்கின்ற காரணத்தால் அவர்களை வித்தே உங்களை நான் அழிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய ஜம்பமெல்லாம் காட்டியிருக்கிறார். சீமான் முழுமையாக பேசாதவர், முழுமையாக விஷயங்களை தெரிந்து பேசாதவர். போதாக்குறைக்கு அவருக்கு அடிப்படை அறிவு, அடிப்படை புரிதல் எந்த செய்தியிலும் அது விஷயத்திலும் இல்லை என்பது எங்களை போன்றவர்களுக்கு நன்றாக தெரியும். என்றால் சீமானை ஆரம்ப காலகட்டத்தில் மேடையேற்றி மகிழ்ச்சி அடைந்தது நாங்கள். சீமானை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு சொன்னார், அதை பிடித்து கொண்டு அவருடைய பாணியிலே காக்கா பக்கா என்று சிரித்து கொண்டு பேசுவது தான் அவருடைய இயல்பான வழக்கம். சீமான் அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். 1971 ஆச்சாரியார் ராஜகோபாலாச்சாரி என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியார் அவர்கள், ராஜாஜி அவர்கள் காமராஜர் அவர்களோடு கூட்டணி சேர்ந்தார். அதற்கு முன்பு காமராஜர் அவர்களை மிக கடுமையாக எதிர்த்தவர் ஆச்சாரியார் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த கூட்டணி தமிழ்நாட்டு மக்கள் மிக மோசமான படுதோல்வியினை பரிசாக அளித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 184 இடங்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய சாதனையை படைத்த அந்த நேரத்தில், அப்போது இவர்கள் சொன்ன பேச்செல்லாம் பிராமணர்கள் நமது வணக்கத்திற்குரியவர்கள் என்று சொன்னார்கள். பிராமணர்களை இவர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் திமுக என்று சொன்னார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அப்படிப்பட்ட கொடுமைப்படுத்தக்கூடிய திமுக தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் கூட அண்டே அவரைத்தான் ஒரே ஒரு முறை ஒரு 3 வருடங்கள் மந்திரியாக வைத்திருந்தார். அதற்கு பிறகு யாரையும் பார்ப்பனர்களை மந்திரியாக அவர் வைத்தில்லை. பிறகு ஜெயலலிதா அவர்கள் அவர் வென்று முதலமைச்சரானார்.
அப்பொழுது கூட சனாதனத்தை நான் பரப்புவேன், அல்லது இந்த கொள்கை முக்கியம், பிராமணர்களை வணங்குவோம் என்று சொல்லி அவர் எந்த காலத்திலும் சொன்னது கிடையாது. அவர் திராவிட கொள்கைகளை பேசித்தான் இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீட்டை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துதான் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றார். இதெல்லாம் தெரியாத சீமானுக்கு தெரியும். ஆனாலும் கூட அவர்களிடம் பணம் வாங்க வேண்டும், அவர்களிடம் தேவையான அளவுக்கு ஓட்டு இருக்கிறதா, அவர்கள் போடுவார்களா என்று இவர் நினைக்கிறார். ஒரு காலம் அவர்கள் ஓட்டு போட மாட்டார்கள். அதுவும் சீமானை போன்றவர்களுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டார். சீமான் திராவிடர் கழக மேடைகளிலே எந்த அளவுக்கு மோசமாக பேசினார் அவர்களுக்கு இன்னும் நன்றாகவே தெரியும். கடந்த வார துக்ளக்கிலே சீமானை பற்றி மிக கேவலமாக எழுதிவிட்டார்கள். அதை படித்தவர்கள் என்ன செய்வார்கள்? சீமான் மோசமானவர், இனிமேல் அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலையை அவர்கள் எடுத்து விட்டார்கள். ஆக அதிலிருந்து மடைமாற்ற வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் சீமான் இப்படியெல்லாம் பேசுகிறார். சீமான் பேசக்கூடிய பேச்சுக்களை யாரும் இப்பொழுதெல்லாம் பொருட்படுத்துவதே இல்லை. என்று சொன்னால் அவர் சொல்வதிலே எந்த விதமான லாஜிக்கும் இல்லை. மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, நீர் மாநாடு எல்லாம் நடத்துகிறாரு. இதெல்லாம் அடையாள போராட்டமாக, அடையாள மாநாட்டாக தான், அதில் அவர் தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நடத்துகிறாரே தவிர பொதுவாக ஒரு முயற்சி, அதே சமயத்திலே ஒரு கட்டுப்பாடான, அதே சமயத்திலே மிக முக்கியமாக தீர்வு காணக்கூடிய எந்த விதமான செயல் திட்டத்தையும் வடிவைக்காமல் சொல்லாமல் இப்படிப்பட்ட மாநாடுகள் கூட்டங்கள் நடத்துவதிலே அவருக்கு விளம்பரம் கிடைக்கலாமே தவிர அவருக்கான பலன் ஓட்டாக நிச்சயமாக மாறப்போவதில்லை. இவர் சொல்வதை போல பார்ப்பனெல்லாம் இவருக்காக ஓட்டு போடுவதற்காக கியூவில் காத்து கொண்டிருப்பது போலவும், பிஜேபியிலிருந்து அவர்கள்லாம் வந்து விடுவது போலவும், இவருக்காக ஓட்டு போடுவதற்கு காத்து கொண்டிருப்பது போலும் ஒரு கற்பனை உலகத்திலே மிதக்கிறார். இந்த கற்பனை உலகத்திலே அவர் மிதப்பது இப்பொழுது நான் கேட்கின்றேன் அவரை, அனைத்து கட்சிகளும் தலைமை நீதிபதி வேல் செருப்பு வீச நடந்த முயற்சிக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார்கள். நீங்கள் கண்டனம் தெரிவித்தீர்களா? இன்றைக்கு காலை செய்திகளிலே ஒரு பத்திரிகை செய்திகளே ஒன்று வந்தது. நேஹா குப்தா என்ற ஒரு அம்மையார், அவர் டெல்லியுடைய முதலமைச்சராக இருக்கிறாராம். அவர் பேசுகிறார், பார்ப்பனர்கள் அறிவுஜீவிகள், அவர்கள் அறிவாளிகள், அவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்து கொண்டால் இந்த தேசம் இருக்கும். அவர்களுக்கு அஸ்திரங்களும் தெரியும், சாஸ்திரங்களும் தெரியும். அந்த அஸ்திரங்களும் தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக அவர்களுக்கு எந்த விதமான துன்பம் வராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த கருத்திலே சீமானுக்கு உடன்பாடு உண்டா? சரி சீமான், நீங்கள் சொன்னீர்களே, உங்களுடைய பேச்சை பிராமண சங்கத்தினர் வரவேற்கிறார்களா, அல்லது மடாதிபதிகளாக இருக்கக்கூடிய காஞ்சி மடாதிபதி வரவேற்கிறாரா, வடகலை மடாதிபதிகள் வரவேற்கிறார்களா, வைணவத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரிவான தென்கலை மடாதிபதிகள் வரவேற்கிறார்களா, உங்களை வரவேற்று பக்கத்தில் அமர வைத்து சாப்பிடுவார்களா, குறைந்தபட்சம் தண்ணீராவது கொடுப்பார்களா, உங்களுக்கு என்ன செய்வார்கள்? உங்களை தள்ளி நெல் சூத்திரனே என்று தான் சொல்வார்கள். சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு நீதி, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு நீதி, சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு நீதி, எல் முருகனுக்கு ஒரு நீதி. இதுதான் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறை. உங்களை அழைத்து பக்கத்திலே உட்கார வைத்து ஆசீர்வாதம் கொடுத்து, அதுவும் மகா ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்து, உங்களுடைய சமூகத்தின் ஓட்டுக்கெல்லாம் உங்களுக்கு தான் என்று அவர்கள் சொல்ல முடியுமா? அவர்கள் சொல்வார்களா? எதை வைத்து நீங்கள்லாம் இப்படிலாம் பேசுகிறீர்கள்? ஆனால் மிகவும் பெருமையாக இருக்கிறது, சகோதரி கனிமொழி அவர்கள் ரேகா குப்தா பேசிய பேச்சுக்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்காக இப்படி பரிந்து பேசுவது கூடாது. அப்படி பேசுவது என்பது சமூகத்திலே பிளவை ஏற்படுத்தும். நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள், எல்லோருக்கும் பொதுவான ஒரு முதலமைச்சர் ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஆதரவாக பேசுவது என்பது கூடாது என்று சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடு என்பது தந்தை பெரியார் காலத்தில் அல்ல, சித்தர்கள் காலத்திலிருந்து, அதற்கு பின்வந்த காலத்திலிருந்து நீங்கள் அடிக்கடி தூக்கி பிடிக்கிறீர்கள். அயோத்திதாச பண்டிதர் அவருடைய பாட்டன், அவர் காலத்திலிருந்து, அதற்கு முன்பிலிருந்து, அதற்கு பின்பு வரை பார்ப்பன எதிர்ப்பு என்பது மைய நீரோட்டமாக தமிழ்நாட்டிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் எல்லாவற்றையும் முடிவு செய்யும். நீங்கள் என்றைக்கு பார்ப்பன அடிவருடியாக செயல்பட ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கு உங்களுக்கான மரியாதை, கொஞ்சம் நஞ்சமாக இருந்த ஒரு மரியாதை கூட மக்கள் கொடுக்குவதற்கு தயாராக இல்லை. அந்த மரியாதை மீண்டும் அதல பாதாளத்துக்கு செல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு எங்களை பார்த்து
அதுவும் பார்ப்பனர்களை வைத்து நான் 5 இடங்கள் கொடுக்கப் போகிறேன். பார்ப்பனர்களை வைத்து உங்களுடைய கட்சியை நான் திராவிட இயக்கத்தை ஒழித்து விடுவேன் என்று சொல்கிறேன். இப்படி சொன்னவர்கள் எல்லாம் இங்கே எப்படி போனார்கள் என்பதை பற்றி உங்களுக்கு தெரியாது சீமான். திராவிடர் கழக மேடைகளை நீங்கள் பயன்படுத்தி அதன் மூலமாக புகழடைந்து அதற்கு பிறகு திராவிட இயக்கத்தையே கடுமையாக குறை கூறி பேசுவது உங்களுக்கு வாடிக்கை. நன்றி மறந்தவர் நீங்கள். நினைவிருக்கிறதா? எம்ஜிஆர் நகரில் எத்தனை கூட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செய்து உங்களை பேச வைத்திருப்போம் என்று. அத்தனை கூட்டங்களிலும் பேசுவதற்கு பயிற்சி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு தீட்டிய மரத்திலே கூறு பார்ப்பது போல நீங்கள் பேசக்கூடியவற்றை பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பார்ப்பனர்களுக்கு வெளிப்படையாக இப்படி வக்காலத்து வாங்குவதை பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எது 8% ஓட்டு வாங்கிவிட்டீர்கள் என்று பெருமையாக பேசி கொண்டிருக்கீர்களே, அடுத்த முறை பாருங்கள், இந்த ஓட்டு 0.8% கூட உங்களுக்கு வராது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.